வாங்குறது வட்டி, இதுல என்ன நேர்மை? அத்தை, உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் இதை சொன்னா நீங்க என்ன தப்பா நினைப்பீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குத்த. ஆனா இதை சொல்லாமையும் இருக்க முடியாதுத்த. என்ன பூஜா, பரவாயில்ல சொல்லு. நான் போய் உன்னை தப்பா நினைப்பனா? அத்தை, அநியாயம் பண்றான் அந்த வெற்றி பையன். வாயை திறந்தாலே பொய்யா சொல்றான். என் பையனை பத்தி என்கிட்ட குறை சொல்றியா? இதுக்குதான் அத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கே யோசிச்சேன். எனக்கு என்ன வெற்றியை பத்தி உங்ககிட்ட குறை சொல்லணும்னு ஆசையா என்ன? ஆனா நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கத்த. என்ன சொல்ற பூஜா? இல்லத்த, நீங்க சொன்னீங்கல்ல வட்டி பிசினஸ் இனிமே அவன் தான் பாத்துக்கணும்னு. அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. சக்திய கூட நீங்க திட்டியெல்லாம் அமிச்சிங்கல்ல. ஆனா அது எல்லாமே சும்மா வெறும் நடிப்பத்த. நடிக்கிறானா? ஆமாத்த. தற்செயலா அவங்க ரூம் பக்கம் நான் போனேன். சக்தி வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா என்னானாலும் நீ இந்த வட்டி தொழில மட்டும் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாத்த. அதுக்கு வெற்றியும் சரின்னு சொல்லிட்டான். வட்டி தொழிலாம் நான் பண்ணவே மாட்டேன், சும்மா அம்மா கிட்ட சரின்னு சொன்னேன். உன்னை மீறி அந்த தொழில பார்க்க போக மாட்டான்னு சொல்லிட்டான். அவனுக்கு சக்தி தான் முக்கியமா, அத அவன் ஓபனாவே சொல்றான். சச்சா, வெற்றி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்ற. ஐயோ இல்லத்த, நான் நல்லா என் காதால கேட்டேன். அது எப்படி அவன் சொல்லுவான்? இவ்வளவு நேரம் சரி சரின்னு சொன்னவன் மேல போன உடனே மாத்தி சொல்வானா? ஐயோ அத்தை, சொல்லிட்டான் அத்தை. நீங்க சொல்ற மாதிரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். நீங்க எதுக்கும் வெற்றி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களேன். நான் எதுக்கு கேட்கணும்? அப்படி ஒருவேளை கேட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது பூஜா. சரித்த, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வெற்றியை கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை வட்டியை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், அவன் போக மாட்டான் அத்தை. சக்தியா அவனை போக விட மாட்டா. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அத்தை, உங்களுக்கு வெற்றி மேல இருக்கிற பாசமும் நம்பிக்கையும் எனக்கு தெரியும் அத்தை. ஆனா பூஜா, வெற்றியும் அப்படிதான். என் மேல அவனுக்கு பாசம் ஜாஸ்தி. நீ அவனை பிரிச்சு பேசாத. சேச்சே, நான் பிரிச்செல்லாம் பேசல அத்தை. ஒருவேளை சக்தி வெற்றியை மாத்திருந்தானா? அதுக்குதான் அத்தை சொல்றேன், கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுதான் அத்தை. யாராவது உங்களுக்கு வட்டி பணம் தர வேண்டியது இருக்கும்ல, அத போய் வெற்றியை நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க. வெற்றியும் வாங்கிட்டு வந்துட்டானா நான் சொன்னது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வட்டிய வாங்கிட்டு வரலனா அந்த சக்தியை என்ன பண்றதுன்னு நீங்களே யோசிங்க அத்தை. சக்தி கிட்ட மட்டும் நீங்க தோத்துற கூடாது அத்தை. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அத்தை, நான் சக்தி மேலேயும் வெற்றி மேலேயும் கோவத்தினாலலாம் இதை சொல்லல அத்தை. நீங்க என்ன ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட சாரி வேணாலும் கேட்குறேன். சரி, வெற்றியை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். அத்தை, இத நான் சொன்னது மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் வெற்றி ஏன் மேல கோவப்படுவான். சரி, நான் அவன்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன். வெற்றி, வெற்றி. அம்மா சொல்லுங்க. வெற்றி, ஒரு முக்கியமான வேலை உன்னை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அதை நீதான் செய்யணும். சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரவுடி பையன் வந்து பணம் வேணும்னு நின்னான். உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் நான் பணம் தரதில்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் என் கால்ல விழாத குறையா கெஞ்சினான். நான் ரொம்ப திருந்திட்டம்மா, அது இதுன்னு வேற சொன்னான். சரி, திருந்தணும்னு நினைக்கிறானேன்னு பாவப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா அவன் வட்டியும் தரல, அசலும் தரல. சரி, நம்ம ஆளுங்க யாரையாவது அனுப்பி கேட்கலாமேன்னு பார்த்தா அவன் அடிப்பேன் குத்துவேன்னு மிரட்டான். வெற்றி,
அதனால இதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீ போனாதான் வெற்றி சரியா வரும். நீ என்ன பண்ற? நாளைக்கே போய் அந்த அசலையும் வட்டியையும் வாங்கிட்டு வந்துடுற. என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, அது வந்து ஏன் வெற்றி, நான் சொன்ன நீ கேட்க மாட்ட? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடு. முடியாதுன்னு சொல்லு வெற்றி. பணம் வாங்க போக மாட்டேன்னு சொல்லு. அது தப்புடா. இனிமே வட்டி தொழில வேண்டான்னு சொல்லு வெற்றி. வெற்றி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. அது அம்மா, நாளை கழிச்சு போய் வாங்கிட்டு வரவா? ஏன் நாளைக்கு என்ன? நாளை காலையில 10 மணிக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம். நீ ரெடியா இரு. என்னடா எதை கேட்டாலும் இவ்வளவு யோசிக்கிற? நாளைக்கு போறதுல உனக்கு என்ன வெற்றி பிரச்சனை? அம்மா, நீங்க கூட சொன்னீங்கல்ல, இனிமே இந்த தொழில் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நீயே பாத்துக்கோன்னு. நாளைக்கு யார் எவ்வளவு பணம் தரணும்னு எல்லாத்தையும் முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான் இருக்கேம்மா. நீ போய் முதல்ல அந்த ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா வெற்றி. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன வெற்றி, நீ போனாதான் வேலை நடக்கும்னு அத்தை உன்கிட்ட சொல்றாங்க. நீ எதுக்கு இப்போ இவ்ளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்க? ஏய், ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதான் யோசிக்கிறான். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? வெற்றி, நீ நாளைக்கு போய் வாங்கிட்டு வர போறியா இல்லையா? சரி வெற்றி, நானே போய் வாங்கிட்டு வரேன். அம்மா அம்மா, இல்லம்மா, நானே போய் வாங்கிட்டு வந்தேன். வெற்றி, இத சொல்றதுக்கா நீ இவ்ளோ யோசிச்சுட்டு இருந்த? ஏய், நான் யோசிக்கலாம் இல்லையே. அம்மா சொன்னா நான் நிச்சயமா செய்ய போறேன். அது அம்மாவுக்கே தெரியுமே. தெரியும் வெற்றி, நான் சொன்னா நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் வெற்றி, ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் ஒரு ரவுடி. பணத்தை தான்னு கேட்டா உடனே தரமாட்டான். 4 அடி அடிச்சுதான் வாங்க வேண்டியிருக்கும். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் இந்த விஷயத்த நீயே பாத்துக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், என்ன வெற்றி நீ? நான் மாடியில அவ்வளவு தூரம் சொன்னேன். இங்க வந்து உங்க அம்மா கிட்ட உடனே வட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்ட. நான் எங்கடி சரின்னு சொன்னேன்? நான் சமாளிக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன்னு நீயே பார்த்தேல. ஆனா சத்தியமா முடியலடி. அப்போ வட்டி வாங்க போறியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னேன்ல. மெல்ல மெல்ல நிப்பாட்டுறேன். இப்போ உடனே இதெல்லாம் முடியாதுன்னு அம்மாட்ட சண்டை போட்டா நல்லாவா இருக்கும்? அப்போ நாளைக்கு அடித்தடியில நீ இறங்க போற. ஏய் சிச்சி, என்ன பார்த்தாலே அந்த ரவுடி பணத்தை கொடுத்துருவான். அடிதடியெல்லாம் வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா நீ அடிப்பியா? டேய் சொல்லு. என்கிட்ட நீ சொல்லிருக்க, என்ன ஆனாலும் அடிதடிக்கு போக மாட்டேன்னு. ஏய், போக மாட்டேன்டி, என்ன நம்பு. அப்போ நாளைக்கு என் கூட வரேன்னு சொன்னியே, நீ வரமாட்டியா? சரி, நான் வேணா இந்த ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறமா உன் கூட வரவா? நீ ரவுடி கிட்ட பணம் வாங்கிட்டு வர வரைக்கும் கலெக்டர் வெயிட் பண்ண வரா வெற்றி? ஆமால, ஆனா அது என்னன்னா வெற்றி, நீ என் கூட வரணும்னு நான் எவ்வளவு ஆசையா கேட்டேன். நீயும் வரேன்னு சொன்ன. அங்க எல்லாரும் முன்னாடியும் என் புருஷனை பாருங்க எவ்வளவு மாறிட்டான்னு உன்னை கூட்டிட்டு போய் நிப்பாட்டணும்னு நான் அவ்வளவு ஆசைப்பட்டேன். நீ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும்னு நான் எப்படிலாம் யோசிச்சேன் தெரியுமா வெற்றி? இப்ப வந்து என் ஆசையெல்லாம் ஸ்பாயில் பண்ணாத வெற்றி. ஏய் இல்லடி, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நிச்சயமா உன் கூட வரேன், சரியா? இப்பதான் உங்க அம்மா கிட்ட சொன்ன வட்டி வாங்க போறேன்னு. இப்போ என் கூட வரேன்னு சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் உன் கூட வரணும், அவ்வளவுதானே.
நான் வரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என் மேல சத்தியமா? ஏய் வரேன்டி, போ. நீ மட்டும் வரலனா நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவேன். நீ வந்துருவல்ல, என்னை ஏமாத்த மாட்டல்ல? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் கூட வரேன், சரியா? ம். தேங்க்ஸ்டா. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி சீக்கிரம் வாங்கடா. டேய் எதுக்குடா அவ்வளவு அவசரமா கூப்பிடுறாரு? டேய் நானே ஜோசியமா பார்த்துட்டு இருக்கேன். எது கூப்பிட்டா அவர்கிட்ட போய் கேட்டா பாரு யார் வேணாம்னு சொன்னா. அண்ணே அண்ணா என்னாச்சுண்ணா? எதுக்கு நான் வர சொன்னேன்? டேய் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா நானு. பிரச்சனையா? என்னென்ன பிரச்சனை? நாளைக்கு காலையில ஒரு ரவுடி கிட்ட 10 மணிக்கு வட்டி வசூல் பண்ணுமாண்டா. இதுல நானே பிரச்சனை இருக்கு. நாம பண்ணாத வசூல பண்ணிட வேண்டியதானே? அதெல்லாம் போயிடலாம்டா. ஆனா சக்தி போக வேணாம்னு சொல்றா. ஓ அந்த பிரச்சனையே இன்னும் முடியலையா? இன்னும் முடியலடா, எல்லாம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. ம் பூஜா வேற நேரம் பார்த்து நல்லா ஏத்தி விடுறாடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அண்ணே நம்ம அன்னைக்கு தெரியாம போயிட வேண்டியதானே? அன்னைக்கு தெரியாம அதை மறைச்சிடுவோம். எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா? ஆமாண்ணே, நாளைக்கு ஒரு தடவை அம்மாக்காக போய் வட்டி வாங்கிட்டு வந்துருவோம். மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாண்ணே. அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இதுல நானே திரும்ப சிக்கல். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஏதோ ஃபங்க்ஷனா, கலெக்டர் எல்லாம் வராங்களாம். சக்தி வேற ஆசையா என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றாடா. அதுக்கு வேற நான் போயே ஆகணும். கிழிஞ்சது போ. டேய் கிரி, நாம போவோமா? போலாமா? அண்ணே நீயாச்சும் பிளான் ஆச்சு என்னமோ பண்ணி எங்களை ஆள டேய், வைப்போம். டேய், டேய், என்னடா ஏதாவது சொல்லிட்டு போங்கடா. என்ன அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஏதாவது பயங்கரமா யோசிச்சு ஐடியா சொல்றேன். கிரி, இதுல என்னடா யோசிக்க இருக்கு? நீயும் நானும் போய் வட்டிக்காரன் போய் வட்டியை வாங்கிட்டு வந்து அண்ணன் கையில கொடுத்துருவோம். அண்ணன் போய் அம்மா கையில கொடுத்துட்டோம். சோ சிம்பிள். டேய் சூப்பர்ரா. அண்ணே இதே மாதிரியே பண்ணிக்கலாம் பேசாம. இதெல்லாம் அம்மாக்கும் அன்னிக்கு மட்டும் தெரியாம பாத்துக்க. அண்ணே நீ ஆசைப்படுற மாதிரியே அன்னி கூட போயிட்டு வந்துரு. டேய் நீங்க 2 பேரும் போய் வட்டி வாங்கிடுவீங்களா? அந்த ரவுடி வேற ரொம்ப நாளா வட்டி தராம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காண்டா. நீங்க போனா வட்டியை கொடுத்துருவானாடா. அம்மா வேற அடிதடியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. என்னனே நீ யாரையும் மிரட்டி வட்டி வசூல் வாங்க கூடாதுன்னு அம்மா சொன்னனாலதான் இவ்வளவு அமைதியாவே இருக்கும். இப்ப அம்மாவே சொல்லிட்டாங்க போய் மிரட்டி கட்டி வாங்கிட்டு வந்துருவோம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதனே. சரிடா, இங்க பாருங்க, நான் காலையில இங்க இருந்து கிளம்பி போகும்போது வட்டி வாங்க போற மாதிரியே கிளம்பி போயிடுவேன். ஆனா நான் யாருக்கும் தெரியாம சக்தியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன். நீங்க 2 பேரும் போய் வட்டியை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நேரா நான் இருக்கிற இடத்துக்கு வந்து கையில கொடுத்துருங்க. டேய் சொதப்பிட மாட்டீங்கல்ல, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும்டா. அதெல்லாம் நாங்க பாத்துறோம். நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ போய் ஜாலியா தூங்க. குட் நைட். பாய். குட் நைட். வரேன். போங்க. அப்பாடி, எப்படியோ ஒரு வழி அவங்கள வச்சு சமாளிச்சிடலாம். சக்தியை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா வெற்றி சூப்பரா இருப்பான். வெற்றி வெற்றி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கிட்டு வரணும். நானே பார்த்து எடுத்து வச்சிருக்கேன்டா. நீ வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரவுடி மாதிரி வந்து நிக்காத. உடனே மறைக்காதடா. ரவுடி மாதிரின்னு
நான் கோமா சொல்லல, நான் செல்லமா சொன்னேன். என் செல்லம் தானே. என்னடா அப்படி பாக்குற? ஃபங்க்ஷனுக்கு வந்துருவல்ல? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கண்டிப்பா நான் வந்துருவேன்டி. அதுக்கு இல்லடா, நீ வட்டி வாங்க கிளம்பி போறியான்னு பாக்குறதுக்கு உங்க அம்மா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற என்ன முதல்லயே கிளம்பி போன்னு சொல்ற. அதான் யோசிச்சேன். ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாத சரியா? உன் ஐஏஎஸ் மூலையை கொஞ்சம் கழட்டி ஓரமா வச்சுட்டு போ. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிளம்பு போ. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். டைலாக்லாம் பேசிட்டு சொதப்பி விட்டுறாத என்ன? சரி, அப்புறம் நீ செருப்பு போட்டுட்டு வராத, ஷூ போட்டுட்டு வா சரியா? ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு டக்கிங் பண்ணி டை எல்லாம் கட்டி ஒரு ஹீரோ மாதிரி வா, ஓகேவா? வா வா, நீ வந்து டக்கிங் பண்ணி விடு வா. சரி சரி சரி, சும்மா சும்மா சொன்னேன், ஓகேவா? போ, கிளம்பு போ. வெற்றி கரெக்டா வந்துடுறா. ஏண்டி 1008 வாட்டி கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கூட கொடுத்ததே இல்ல. ஆனா உனக்கு வேலையாகணும்னா மட்டும் முத்தம் கொடுக்கறே இல்ல. டேய், என்ன பத்தி இப்படியா நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா போதும் 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 உங்க ஓவர் ஆக்டிங். கிளம்பு, வந்து சேர்றேன். எப்பப்பப்பா சக்தி, எங்க நீ இவ்ளோ வேகமா போற? கோயிலுக்கு போறேன். அப்புறம் பூஜா, போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. நீ வேணும்னே கேக்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்றேன், நீ இப்படி கேக்குறது ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னொரு தடவை கேட்டேன்னு வைய, நான் எப்பவும் ஒரே மூட்ல இருக்க மாட்டேன். புரியுதா? போ போ. வெற்றி ஒருவேளை உன் கூட வரலனா, வெற்றி உன்னை இப்படி ஏமாத்திட்டானேன்னு உன்னை வச்சு செய்வேன். ஒருவேளை வெற்றி ரங்கநாயகி அத்தை சொன்ன வேலையை செய்யலனா அவங்கள வச்சு செய்வேன். என்ன நடந்தாலும் எனக்கு இன்னைக்கு வேட்டை இருக்குடி. என்ன பூஜா, வெற்றி கிளம்பிட்டானா? கிளம்பிடுவான் அத்தை. நேத்து என்னென்னமோ சொன்னியே. பழசெல்லாம் எதுக்கு அத்தை? அதை இப்போ நீங்களே பார்க்க போறீங்கல்ல, பாருங்க. நீ என்ன சொல்ற பூஜா? அத்தை, நீங்க வேணா பாருங்க. வெற்றி இப்போ எப்படி டிப்டாப்பா கிளம்பி வருவான்னு மட்டும் பாருங்க. டிப்டாப்பா அப்படின்னா? அத்தை, ஒருத்தனை பார்த்தா தெரியாதா அவன் எங்க போறான்னு? இப்ப வெற்றியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற வேலைக்கு போறானா இல்ல அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு போறானான்னு. நீ சொல்றது எதுவுமே புரியல பூஜா. அம்மா, இவ என்னைக்கு புரியுற மாதிரி பேசிருக்கா? என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பா. அதான் இவ வேலையே. இப்ப எதுக்கு எல்லாரும் என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கே தெரியதானே போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சக்தி கரெக்டா தான்டா சொல்லியிருக்கா. நம்மளும் கொஞ்சம் டிப்டாப்பா கலெக்டர் மாதிரி தானே இருக்கும். ஏண்டா, உன்னை பார்த்தா வட்டி வாங்க போற மாதிரியே தெரியல. கீழே உங்க அம்மா வெயிட் பண்றாங்க. என்ன பண்ண போற? ஐயோ, அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லிட்டா? இப்ப பாரு. வெற்றி கலக்கிறியடா. எப்பட்றா இப்ப மாமா பார்த்தா ரவுடி லுக்கு வருதா? இப்ப நான் போய் அம்மா முன்னாடி நின்னா நான் வட்டி வாங்க தான் போறேன்னு அம்மா நம்பிடுவாங்க. என்ன எப்படி இந்த வெற்றி கலக்குறானா? டே சொதப்பீர கிதப்பீர மாட்டேல்ல? டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. யங் மேன், யூ டோன்ட் வரி. பார்த்து போயிட்டு வாடா.
இந்த வெற்றி சக்தி சொன்ன மாதிரி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா இப்படி வரான் ராஸ்கல். இவனை போய் ரங்கநாயகியத்தை நம்புறாங்களே. அம்மா நான் கிளம்புறேம்மா. ஆ. இதுக்கப்புறம் யாரும் வந்து என்ன தடுக்கவே முடியாதுமா. பூஜா, இப்ப என்ன சொல்ற நீ? என்னம்மா இவ ஏதாவது சொன்னாளா? ஏய் என்ன சொன்ன அம்மாட்ட? வேற என்னென்ன சொல்லுவா? நீ அம்மா பேச்சையே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் வெற்றி, நீ கிளம்புடா, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல போய் அந்த ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா. ஆ சரிம்மா. என் புள்ள போறத பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போல. ஏய் சக்தி, ஷூ போட்டு வர சொன்னா இவன் செருப்பு போட்டு போயிட்டு இருக்கான். பண்றதே ஃப்ராடு தனம். இத பர்ஃபெக்ட்டா வேற பண்றானா இவன்?